This is the most dangerous landlord story. யாரெல்லாம் இந்த ஹவுஸை ரெண்ட் பண்ணினாங்கோ அவர்கள் எல்லாரையும் ட்ரக் பண்ணி அன்கான்ஷியஸ் ஆக்கிடுவாங்க. அப்புறம் அவர்களின் ஐஸ் அண்ட் இயர்ஸை நீடில் அண்ட் த்ரெட்ல ஸ்டிச் பண்ணி உயிரோடைய ஃப்ளோர்க்குள் பரி பண்ணிடுவாங்க. ஃபியூ இயர்ஸ்க்குள்ளே அந்த வீடு முழுக்க லிவிங் கார்ப்ஸஸால் நிறைந்து போச்சு. ஒரு நாள் புதிய டெனன்ட் ஆனா அந்த வீட்டுக்குள்ள மூவ் இன் ஆனாள். அந்த ஓல்ட் கப்பல் அவளை ஸ்மைலிங் ஃபேஸ்ல வெல்கம் பண்ணினாங்க. அவர்களின் இன்னசென்ஸ் பார்த்து ஆனா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணினாள். ஆனா ஒரு இரவு ஸ்லீப் பண்ண போறப்போ சுவரிலிருந்து வியர்ட் நாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சது. அவள் மெதுவா சுவரை டச் பண்ணி பார்த்தப்போ ஹிடன் கம்பார்ட்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாள். ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்ல சில ஸ்ட்ரேஞ்ச் பாட்டில்ஸ், பிக் கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணும்போது ட்ரைட் கார்ப்ஸ் இருந்தது. இத பார்த்த ஆன்னா ஸ்கிரீம் பண்ணிட்டாள். அந்த நேரம் லண்டேடி வந்துட்டு வாட் ஹேப்பன்ட்னு கேட்டாங்க. அண்ணா போய் சொல்லிட்டு ஜஸ்ட் அ பேட் ட்ரீம்னு சொல்லிட்டாள். ஆனா அந்த ஓல்ட் வுமன் உணர்ந்துட்டாங்க. அவர்களின் டார்க் சீக்ரெட் எக்ஸ்போஸ்ட். அவள் அண்ணாவை டோர் ஓபன் பண்ண லியூர் பண்ணினாள். பட் அண்ணா ரிஃப்யூஸ் பண்ணினாள். அதுக்கு பின்னாடி ஓல்ட் லேடி ஃபோர்ஸாக டோர் பிரேக் பண்ணி என்டர் பண்ணினாள். அண்ணா நியர்பை இருந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அவரை நாக் அன்கான்ஷியஸ் பண்ணிட்டாள். அவள் ஸ்டேர்கேஸ் வழியா எஸ்கேப் பண்ண முயற்சி பண்ணினாள். ஆனால் ஓல்ட் லேண்ட்லார்ட் ஃப்ரண்ட்ல வந்து அண்ணாவை பிடிச்சிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஃபெயிண்ட் பண்ணிட்டார். அண்ணா ரிகெயின் கான்ஷியஸ்னஸ் ஆனப்போ ஓல்ட் லேடி நைஃபோட சர்ஜரி பண்ண வரும்போது சடனா டோர் பெல் ரிங் ஆனது. ஒன் மேன் வந்திருந்தாரு மிஸ்ஸிங் டாட்டரை தேடிக்கொண்டு. அந்த லேடி அவரை உள்ளே அழைத்துக்கிட்டாங்க. மீன்வாயில் அண்ணாவோட ட்ரக் எஃபெக்ட் குறைய ஆரம்பிச்சது. அவள் கிரால் பண்ணிக்கிட்டு விண்டோ வழியா எஸ்கேப் பண்ணி அந்த மேனோட காருக்குள் ஹைட் ஆனாள். ஆனால் அந்த கப்பல் அந்த மேனை கொன்று பாடியை காருக்குள் போட்டு ஆக்சிடென்ட் போல காட்டினாங்க. கார் ரவீனுக்கு ரோல் ஆனது. லக்கா ஆனா அலைவா இருந்தாள். சிலர் அவளை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினாங்க. சில நாட்களுக்கு பிறகு அவள் சேஃபா பேரண்ட்ஸோட லைஃப்க்கு திரும்பினாள். ஆனா நினைத்தாள் பேரண்ட்ஸோட வாழ்வு அவளை சேஃபா கேர் பண்ணும் என்று. பட் ஸ்லோலி அவள் டீப் டிப்ரெஷனுக்கு சிங்க் ஆயிட்டாள். ஃபைனலி ஒரு நாள் அவள் திரும்பி அந்த சேம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் தன்னையே சரண்டர் பண்ணிட்டாள். அவளை அந்த டார்க்கஸ்ட் பேஸ்மெண்ட்குள் பரி பண்ணினாங்க. அதுதான் அவளுக்கு பெஸ்ட் எண்டிங்னு அவள் நம்பினாள். ஃபார் பார்ட் 2 லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் விசிட் மை சேனல்.